பண்ணுறாங்கன்னா ஆங்கிலத்தில் உனக்கு பிடித்த பழம் மாம்பழம் அப்படின்னு எல்லா குழந்தைங்களையும் மனப்பாடம் பண்ணி எழுத வைக்கிறாங்க. எழுதுனா தான் 5 மதிப்பெண் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை துருன்னு என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும் அப்படின்னு எழுதிருச்சு. பழைய காலத்து செய்யுள்கள் பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கூட படிக்கிற பொண்ணை பின்னாடி தப்பா பேசக்கூடாதுன்ற ஒரு மனநிலை வரும் இல்லையா? கொரோனா காலத்துல இப்ப அந்த மாதிரி பெரிய வியாதி வருதுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சில மட்டமான ஆட்சியாளர்கள் சமாளிக்க முடியல, ஆனா மக்களை பயமுறுத்தி அடக்கி வைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஆளுங்களே என்ன பண்றாங்க, செட்டப் பண்ணிக்குவாங்க. அப்படியே கோவமா அரசாங்கத்தை திட்ட வைப்பாங்க. என்ன இது, அது சரியில்லை, மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, படுக்கையறை இல்லை, ஐயோ முயோன்னு கத்த வைப்பாங்க. அப்போ ஒரு 30 கோழியை நீங்க வச்சிருக்கும் பட்சத்தில் 300 ரூபா தாராளமா சம்பாதிக்கலாங்க. இதை நீங்க அரசு பணியா வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட வித்து சம்பாதிச்சாலும் சரி, இல்லைனா வந்துட்டு உள்ளூர்லேயே வித்து சம்பாதிச்சாலும் சரி, பணம் உங்களோடது. அவ்வளவுதான். வணக்கம். தமிழர் நாடு வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி? வேளாண்மை அரசு பணி. அது என்னப்பா வேளாண்மை, விவசாயம் பார்க்கறதெல்லாம் அரசு பணினா, விவசாயத்தை ஏக்கர் கணக்குல சொந்தமா வச்சுக்கிட்டு பண்றவங்க பண்ணுவாங்க. இனியும் வந்துட்டு ஏக்கர் நிலமே இல்லாம கூலி வேலைக்கு போறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விவசாயம் என்பது அரசு பணியாக மாற்றப்படும். பொதுவா அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் விவசாயத்தை விரும்புறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க நகர்ப்புறமா இருக்கிறதால அவங்களால வந்துட்டு விவசாயத்துல ஈடுபட முடியாது. அப்ப அந்த செடிங்க வளர வளர கத்தரிச்சு விடுறது, அந்த பணி செய்யறதன் மூலமா ஓரளவு மனசை திருப்திப்படுத்திக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி ஏழை விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்துட்டு அரசாங்க வேலை வாய்ப்பு தருகிறோம். தரமான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் நம்ம இலவசமாக கொடுக்குறோம். இதில் என்ன இலவசம் ஏற்கனவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருப்பது தரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கல்வி கட்டமைப்பே இங்கே மொத்தமாக மோசமாக இருக்குது. ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிமையாக இருக்க தகுதியான கட்டமைப்பு தான் இங்கே கல்வி கட்டமைப்பாக இருக்குது. ஒரு துருன்னு கிரியேட்டிவாக அதீத சுய சிந்தனையோட போகிற குழந்தைகளோட அந்த அறிவுத்திறனை அடக்கி சொன்ன பேச்சை கேட்க வைக்கிற மாதிரியான கட்டமைப்பு தான் இது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பள்ளி, நல்ல பள்ளின்னு ஒருத்தவங்க கொண்டு போய் அவங்க பையனை சேர்த்தாங்க. அந்த ஆரியர்களின் சிபிஎஸ்சி பள்ளி. அதில் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலத்தில் உனக்கு பிடித்த பழம் மாம்பழம் அப்படின்னு எல்லா குழந்தைங்களையும் மனப்பாடம் பண்ணி எழுத வைக்கிறாங்க. எழுதுனா தான் 5 மதிப்பெண் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை துருன்னு என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும் அப்படின்னு எழுதிருச்சு. உடனே அந்த மேடம்க்கு கோபம் வந்தது பார்க்கணும். எப்படி நீ அதை எழுதலாம், ஐயோ சொந்தமாக யோசிக்கிறான். அப்போ இவங்களுக்கு பின்னால் என்ன மாதிரி கட்டளை வருது அப்படின்னா, சொந்தமாக யோசிக்காத, வெளியில மேடையில பேசும்போது நாங்க ரொம்ப கிரியேட்டிவான குழந்தைங்களை வளர்க்குறோம்னு கலரா இன்னைக்கு தான் இணையதளத்துல நிறைய பண்ண முடியுமே, அதெல்லாம் காட்டி மக்களை ஏமாத்துறது. உண்மையிலே குழந்தைகளோட அதீத சுய சிந்தனை கிரியேட்டிவிட்டியை கெடுக்கிறதே இந்த மாதிரி பள்ளிகள் தான். அரசாங்க பள்ளிகளை கேட்கவே வேணாம், ஒண்ணுமே பண்றது கிடையாது. சில ஆசிரியர்களின் திறமையை வச்சுதான் அரசாங்க பள்ளிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆசிரியர்களுக்கும் சரியான உரிமை தர்றது கிடையாது, சரியான சம்பளம் தர்றது கிடையாது. இது மிகுந்த வேதனைக்குரியது. அதே மாதிரி கல்வின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சும்மா அடிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த மாதிரி கல்வி கட்டமைப்பு போய்கிட்டு இருக்கு? ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை அடிச்சுக்கலாம், வா சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், ஒத்தைக்கு ஒத்த அடிச்சுக்கலாம் அப்படின்னு 6வது படிக்கிறதுக்கு மேம்பட்ட குழந்தைகள் அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பகுதியில் பார்க்குறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, போதை கஞ்சாவும் ஒரு 10-11க்கு மேலே அது அப்படியே பார்க்குறாங்க. பொதுமக்கள் வெளிப்படையவே பார்க்குறாங்க பிள்ளைங்க உபயோகப்படுத்துறத. நானே பார்த்துருக்கேன். கடையில் போயிட்டு என்னென்னவோ அந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டதை சாதாரணமாக மளிகை கடையில் வாங்குறாங்க.
குழந்தைங்க ஏன்டா இப்படி பண்றேன்னா அது கள்ளங்கப்படம் இல்லாம ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போதா, கஷ்டமா இருக்கு. நம்ம புள்ள வயசா இருக்கு, ஆனா அது அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிடுது. அது மிகுந்த மன வேதனைக்கு உரியதா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, கல்வி முறை வந்து சரியா இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு யோகா சேர்த்துக்கலாம். யோகா அப்படின்னு சொல்றது ஓகம் எனும் தூய தமிழ் சொல் சார்ந்தது. இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டா குழந்தைங்க இது பண்ண மாட்டாங்க, தவறா போக மாட்டாங்க. பழைய காலத்து செய்யுள்கள், பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கூட படிக்கிற பொண்ணை பின்னாடி தப்பா பேசக்கூடாதுன்ற ஒரு மனநிலை வரும் இல்லையா? அப்ப பெண்ணின் கண்ணியம் மேம்படும். எங்க பெண்ணின் கண்ணியம், ஒரு வீரம் மேம்படுதோ அந்த சமுதாயத்தை யாராலையும் சீரழிக்க முடியாது. அடுத்து மருத்துவம். எப்படி மருத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெட்கக்கேடான நிலையில தான் இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை மேம்படுத்தி ஒரு மருத்துவத்தை மேம்படுத்துவோம், ஒரு மூலிகை கட்டமைப்பை உருவாக்குவோம், அதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு தேவையே கிடையாது. அரசாட்சி செய்யும் திமுகவுக்கு அந்த ஒரு யோசனையே கிடையாது. வழக்கம் போல எல்லா மரத்தையும் வெட்டி வெட்டி பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனைகள் மிக மோசமான நிலையில தான் இருக்கு. நமக்கு தேவையான மருந்துகள் கிடைக்க மாட்டேங்குது. கொரோனா காலத்துல இப்ப அந்த மாதிரி பெரிய வியாதி வருதுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சில மட்டமான ஆட்சியாளர்கள் சமாளிக்க முடியல, ஆனா மக்களை பயமுறுத்தி அடக்கி வைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஆளுங்களே என்ன பண்றாங்க, செட்டப் பண்ணிக்குவாங்க. அப்படியே கோவமா அரசாங்கத்தை திட்ட வைப்பாங்க. என்ன இது, அது சரியில்லை, மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, படுக்கையறை இல்லை, ஐயோ முய்யோன்னு கத்த வைப்பாங்க. கத்த வச்சுட்டு மறுநாள் 5 வழக்கின் கீழ் அப்படியே போகும், சட்டம் போகும் அவங்க மேல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுறது, 3வது நாள் அந்த குறிப்பிட்ட நடிகரே வந்து நல்லா பட்டை போட்டுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படியே ஞானப்பழம் மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்களை நடிக்க வச்சு மக்களோட சூடு சொரணையை கட்டுப்படுத்துற ஒரு திறமையான ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் திராவிடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம அதை எதிர்க்கணும் இல்லையா? சரியான கட்டமைப்பு நீ கொடுத்துருக்கணும் இல்லையா? கோடி கோடியா சுருட்டுறதுல இருக்கிற ஒரு உத்வேகம், ஒரு கண்ணுங்கருத்துமா திருடுறதுல இருக்கிறது, கண்ணுங்கருத்துமா உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு மருத்துவம், சரியான மருத்துவம், சரியான நேரத்துல சரியான உணவு, இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? தூய குடிநீர் இலவசம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு மூலிகை செடிகள் அசால்ட்டாக நாங்கள் எல்லா இடத்துலையும் வளர்த்து விட்டுருவோம். அந்த மூலிகை செடிகளோட வேர்கள் ஊர்ன தண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு கொல்லிமலைக்கு போறீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற தண்ணி உங்கள் காலில் பட்டாலே அந்த சர்க்கரை வியாதி புண்ணு, ஏதாவது மாசு மறு, அதெல்லாம் அப்படியே ஒரு 50-60% காலி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி நல்ல மூலிகைகளை கொண்டு வந்து உங்கள் அருகில் இருக்கிற எல்லா இடத்துலையும் விவசாயமோ வேற ஏதோ ஒரு வழியில் நட்டு வச்சு நாங்கள் வளர்ப்போம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற தண்ணியே மூலிகை தண்ணியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். தூய குடிநீர் இலவசம். ஆனால் நாங்கள் சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ ஒரு அமிலத்தை கலக்காமல் நல்லா சுத்திகரித்த தண்ணியை உங்களுக்கு கொடுப்போம். ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணி அப்படின்றாங்க. இது வந்து ஆடு மாடு கோழி வளர்த்தல் இது வந்து அரசு பணி அப்படின்றாங்க. இது வந்து பெண்களுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு. ஆண்கள் பெண்கள் குடும்பமாக சேர்ந்து பண்ணும்போது இன்னும் சிறப்பாக பண்ணலாம். இப்போ ஒரு நகரத்தில் இருக்கணும் வைங்களேன், கிராமத்தை விடுங்க, கிராமத்தில் இதை எளிமையாக பண்ணுவாங்க, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நகரத்தில் பண்ணும்போது அவங்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 1/4 கிரவுண்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே 20-30 கோழியை வளர்க்கலாம். அந்த கோழியை வளர்க்குறதுக்கு வந்து உங்கள் குழந்தைய அனுப்புறீங்கன்னா அது ஃபோனை தூக்கி போட்டு அது வாட்டில் அந்த நெல்மணியை போடுற வேலையை கூட உங்கள் குழந்தை பார்த்துக்கும். அது 2 வயசு குழந்தையா கூட இருக்கும். இந்த மாதிரிலாம் பழைய காலத்தில் வந்துட்டு நம்ம தாத்தாங்களாம் வளர்ந்தாங்க. அப்போ உங்களுக்கு அது வளர்க்குற வேலையும் மிச்சம், ஓரளவு நீங்கள் சீரமைச்சா போதும். ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு விற்கலாம், நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபாய், வெளியில் 20 ரூபாய்க்கு, நான் இருக்கிற பகுதியில் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ ஒரு 30 கோழியை நீங்கள் வச்சிருக்கும் பட்சத்தில் 300 ரூபா தாராளமாக சம்பாதிக்கலாங்க. இதை நீங்கள் அரசு பணியாக வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கிட்ட விற்று சம்பாதிச்சாலும் சரி, இல்லைனா வந்துட்டு உள்ளூர்லேயே விற்று சம்பாதிச்சாலும் சரி, பணம் உங்களோடது, அவ்வளோதான்.
நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் அப்படி என்னன்னா, நீங்க வந்துட்டு இப்ப வேளாண்மை அப்படின்னு வைங்களேன், அதுல வந்து நிறைய நவீன தொழிற்கருவிகள் உபயோகிக்கப்படும். அப்படி உபயோகிக்கப்படுற தொழிற்கருவிகளை நம்ம பிள்ளைங்களே, நம்ம பொறியியல் கல்லூரிகளில் வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த படிப்பை தரமாக்கி அந்த பிள்ளைங்க வழியா நல்ல நல்ல கருவிகளை உருவாக்கி அந்த கருவிகளை நம்ம விவசாயிங்க கிட்ட கொடுத்து நம்ம வந்து விவசாயம் பண்ண போறோம். அப்போ தொழில் வளர்ச்சியும் மேம்படும், அதே நேரத்துல வேளாண் வளர்ச்சியும் மேம்படும். வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு. வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு அப்படின்ற போதே என்ன சொல்றது, எல்லாருக்குமே அரசு பணி, வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் அரசு பணின்றப்ப உங்களுக்கு வேலை வாய்ப்பு எளிமையா கிடைச்சிருது. இதனால உங்க பொருளாதாரம் எளிமையா மேம்படுறோம். மேலும் நமது பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றதால என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த நாணய மதிப்பே பார்த்தீங்கன்னா வலிமையாகும். அதாவது நம்ம வந்து இப்போ 100 ரூபாய் கிலோ ஒரு பிரியாணி அரிசி வாங்குறோம்னா நமக்குள்ள வந்துட்டு அந்த விவசாயம் உழவு பகிர்வு அதிகரிக்க அதிகரிக்க அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த விலைவாசி கம்மியாகும், கட்டுப்படுத்தப்படும். இது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு எல்லாருக்கும். உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறது சிறந்த வாய்ப்பு. பார்க்குற அனைவருமே ஓட்டு போடுங்க. தமிழ் தேசிய வைப்பகம் சேமிப்பு குறைந்த வட்டியில் கடன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம். இல்லைங்க வேலை வேணாம் எனக்கு சுய தொழில் பண்ணதான் விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு மிக குறைந்த வட்டியில நம்ம கடன் கொடுப்போம். சீரான தரமான சாலைகள், இது மிகவும் முக்கியம். நிறைய கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க வந்துட்டு அவங்க தெருங்களுக்கு மட்டும் போட்டுக்குவாங்க, நிறைய கிராமங்களை மக்களை கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் கோட்டை விட மாட்டோம். எல்லாருக்குமே தரமான சாலைகள் சிறப்பாக செய்து தரப்படும். தற்சார்பு பொருளாதாரம் ஏற்கனவே நம்ம சொன்ன, நம்ம ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்குறதும் சரி, இல்லைன்னா வந்துட்டு நிறைய வீட்டிலே வந்து நிறைய பொருட்கள் பெண்கள் பண்ணுவாங்க. அப்போ நமக்குள்ளே நம்ம கை மாற்றிக்கிட்டு சிறந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் இருக்கிற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியே கிடையாது. கொசு, அவ்வளோ கொசு, வெள்ளை கொசுன்னுவாங்க, அந்த டெங்கு உற்பத்தி பண்ணுற கொசு தினைக்கும் கடிச்சு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 15 நாள் உடம்பு முடியாம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுனா நீங்க தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்க நலத்துக்காகவது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஆண் பெண் சமத்துவம் சமத்துவ சமுதாயம், இதை நாம் தமிழர் கட்சியை விட நிரூபிக்கிறதுக்கு வேற எந்த கட்சியுமே கிடையாது. 117 பெண் வேட்பாளர்கள் ஒரு திருநங்கை உட்பட சரிசமமா, ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் அதிகாரத்துல உட்காரலாம். இது பெண்கள் பாதுகாப்புக்கு மிக மிக அடிப்படையான விஷயம். உங்க வீட்டுக்கு போனா தைரியமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நல்லா தெளிவாவே வர வைக்கணும். நம்ம கருமாறி மகமாயின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை வந்துட்டு வளர்ப்போம், எந்த நாயோ கடிச்சு வைக்கும். அப்படி ஒரு நிலைமை வராம பெண் பாதுகாப்பு என்பது மிக மிக பலப்படுத்தப்பட இது பெண்களுக்கு சிறந்த வாய்ப்பு. அடுத்து நிறைய விஷயம் இருக்குது. அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். இன்னைக்கு நிறைய பறவைங்க சாவுதுங்க, உங்களுக்கே தெரியும். மரங்கள் இல்லை. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி வந்துட்டோன்னே எல்லாமே மரமாக இருக்கும். மரம் இருந்தால் அழகாக நிறைய பறவைகள் வரும். நீங்கள் பறவை ஒலியை கேட்டுக்கிட்டே வந்து கண் விழிக்கலாம் இல்லைங்களா? அடுத்து மது போதை பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மாற்றா வந்து பனங்கல் இறக்குதல் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி முன் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து மதுக்கு அடிமையானவங்களை திருத்த முடியாது. அந்த சாராயத்தை காட்டியே வந்து அவங்க நிறைய வாக்குகளை வந்து திருடுறாங்க. மக்களின் நலனுக்கு எதிராக வந்து நாசம் பண்ண வைக்கிறாங்க. போதைக்கு அடிமையாகி அவன் வந்து சாராயத்துக்காக வந்து ஓசி சாராயத்துக்காக ஓட்டு போடுறான், நிறைய திருட்டு வேலை பண்றான். இப்போ நம்ம வந்து பாரம்பரிய பனங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அது போதை தரும், இருந்தாலும் அதை எந்த அளவோட வச்சிருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆண்கள் 117 வேட்பாளர்கள் இருக்காங்க, 117 பெண் வேட்பாளர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது சரியா வந்து நேர்த்தியா எல்லாமே மக்களுக்கு நிறைவா கிடைக்கிற வண்ணம் செய்வாங்க. பெண்கள் பாதிக்கப்படாம இருக்க என்னென்ன யோசிக்கணுமோ யோசிச்சு பண்ணுவாங்க. கையூட்டு லஞ்சம் ஊழல் ஒழிப்பு, என்ன சொல்றது, எங்கேயுமே ஊழல் மயமா இருக்கு.
ஊழலை பத்தி மட்டும் பேசணும்னா ஒரு நாள் பத்தாதுங்க. யார் யார் ஊழல் பண்றாங்களோ அவங்கள பிடிச்சி கூண்டுல போடுற மாதிரி போடணும், அவ்வளவுதான். இது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானண்ணன் பாத்துக்குவாரு. தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு மீட்பு பாதுகாப்பு இது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தமிழ் முன்னோர்கள் நிறைய செயல்கள் பாடல்கள் எழுதி வச்சாங்க. பின் ஆரிய கும்பலை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த வரிகள் எல்லாம் மாத்திடும். நீங்க சிவவாக்கியர் பாடல்லே பாருங்க, அவர் பேரே சிவவாக்கியர், தேவையில்லாத வரிகள்லாம் அந்த ஆரியம் கலந்துருக்கும். அவரோட வரலாறே சொதப்பி வச்சிருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொதப்பல்களை மீட்டெடுக்க முடியும். மீட்டெடுக்க அவன் வெறும் இதை தானப்பா அழிச்சான், வெறும் நூலை தானப்பா அழிச்சான், அவனோட வம்சம் இருக்கும், அவனோட மூளையோட அம்சங்கள் இருக்கும், அதுங்கெல்லாம் யோசிக்குள்ள நம்ம பாட்டன் இப்படி எழுதி வச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு. அப்ப அதெல்லாம் நாங்க யோசிச்சு சரியான தமிழ் இலக்கியங்களை குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இது நாம் தமிழர் கட்சியின் அற்புத பரிசு அப்படின்னே சொல்லலாம். சுற்றுலாத்தல மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. சுற்றுலாத்தல மேம்பாடு அது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, மக்களை அந்த இணையதளத்துல ஐடியில அப்படியே உட்காந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. அப்ப அவங்க நிம்மதியா போய் ஒரு உருப்படியா 4 இடத்த பார்த்துட்டு வர்ற மாதிரி சுற்றுலாத்தலங்கள் அமைக்கப்பட வேண்டும். சரியான நேரத்தில் சரியான வசதிகளை செய்து தருதல், அந்த மூடுற நேரம் திறக்கிற நேரம் எல்லாமே நேர்த்தியான மேலாண்மை இருக்கு. இப்போ ஒரு வாட்டி நம்ம சுற்றுலா போயிட்டு வருவோம், நல்லா இருக்கும். அதே இடத்துக்கு நம்ம 2வது வாட்டி போகும்போது அந்த இடம் அவ்வளோ திருப்தியா இருக்காது. நாட்பட பார்த்தீங்கன்னா அதோட தரம் குறையும், மேலாண்மை கம்மியாகவும் சொதப்பலாகவும், ஆம்பளைங்களுக்குள்ள இல்லை பெண்களுக்குள்ள ஒரு ஈகோ, அது தேவையில்லாத நீ ஒஸ்தியா வேலை பார்க்குறியா நான் ஒஸ்தியா வேலை பார்க்குறியா இதெல்லாமே மறையும். ஏன்னா நம்ம சரியான கல்வி, நேர்த்தியான கலை இலக்கியம் பண்பாடு அதெல்லாம் கொடுக்கும்போது ஒருவருக்கொரு ஒற்றுமையுடன் செயல்பட்டு ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்குற ஒரு சூழல் உருவாகும். கணினி மய நிர்வாக கட்டமைப்பு. இந்த காலத்துல கணினி மயம் எல்லாமே கைபேசி மயம், இது எளிமையா கட்டமைச்சிடலாம். இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிடையும் இந்த உருப்படியான விஷயத்த செய்யலைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பெரிய பெரிய ரோபோட்டுகளை அந்த 20,000 கோடி டாலர் அந்த ரோபோட்டுகளை இறக்கி தான் விவசாயம் பார்க்க வைக்க போறாங்க போல இருக்குது. அது என்னவோ எளிமையான விஷயம் கணினி மய கட்டமைப்பு. அப்படியே அந்த ஆடு மாடு மேய்க்கிறது கூட அதை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு ஒரு ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து ஹோய்னா ஓடி போயிடும் மாடு. அந்த ரேஞ்சுக்கெலாம் நாங்கள் யோசிக்கிறோம். அடுத்து விளையாட்டு மேம்பாடு. குழந்தைங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் வேற லெவல்ல இருக்கும். நீங்கள் ஆட்சி வந்தவொன்னா பாருங்க, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி தாங்க. ஒரு கலை இலக்கியம் பண்பாடை காப்பாற்றுறதுல இருந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், மது போதை ஒழிப்பு, நம்ம மூலிகையை கொண்டு வர்றது, பெண்களுக்கு அதிகாரத்தில் சம பங்கு, இது எல்லாமே தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி தான். வெளிப்படையான நிர்வாகம். உங்களுக்கு கணினி மயம் எல்லா நிர்வாகத்துல அப்படின்னு வந்துடும் போதே உங்களுக்கு வெளிப்படையா எல்லாமே தெரிஞ்சிடும். இன்டர்நெட் மூலமா இது இந்த செலவா அப்படின்னு தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம நாம் தமிழர் திரள் நிதி அதை நீங்க எடுத்தீங்கனாலே அந்த திரள் நிதியில யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவாக அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட காசு வாங்கியும் பண்ணலை. அடுத்து மீனவர் நலன். தமிழ்நாட்டோட கடற்புற எல்லை பகுதிகளில் நமக்கான இராணுவ கட்டமைப்பு, கடற்படை கட்டமைக்கப்படும். அது பண்ணிட்டாலே நம்ம மீனவனை அதை பண்ணிட்டாலே நம்ம மீனவர்கள் மேலே யாராலையும் கை வைக்க முடியாது. சரிங்களா? எங்களோட மீனவனை தொட்டா எவன் தொட்டாலும் வெட்டுவோம். இதுதான் நம்மளோட சத்திய வார்த்தை. 10 ஆண்டில் பசுமை. இப்போ நீங்கள் 5 வாட்டி நீங்கள் நம்மக்கிட்ட ஆட்சியை கொடுத்தாலும் 5 வருஷத்தில் எந்த மரமும் பெருசாக வளர்ந்துடாது. 50% நம்ம பசுமையை கொண்டு வர முடியும். நல்ல பசுமை ஒரு 2-3 தலைமுறைக்கு முந்தின ஒரு பசுமை. 2-3 தலைமுறை என்னங்க, 1980 1980 கூட நல்லா இருக்குங்க. பழைய படங்கள்ல பார்த்தா தெரியும், அவ்வளவு பசுமையா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் சுடுகாடு ஆக்கிட்டே போறாங்க. அதிவேகமா சுடுகாடு ஆக்குறதுல திராவிடத்துக்கு தங்க பதக்கமே கொடுத்துடலாம். அடுத்து புது கண்டுபிடிப்பு உள்கட்டமைப்பு. மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுத்தாலே அவங்களோட கல்வித்திறன் அதீதமா மேம்படும்.
அப்ப நமக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும். அதற்கு ஏற்றவாறு உட்கட்டமைப்புகள், சரியான கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க சில கல்லூரிகள்ல பணம் வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு நீ கல்லூரிக்கே வர தேவையில்ல, வந்த மாதிரி நான் அட்டண்டன்ஸ் போட்டுடுறேன். இது எவ்வளவு பெரிய குற்றம். நான் உனக்கு கல்வியே தரமாட்டேன், வந்து பரீட்சை மட்டும் எழுதிட்டு போ, உன் திறமை தேர்ச்சியா வருது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கல்லூரிகள் இருக்கு. நிறைய பேர் பித்தலாட்டம் பண்றாங்க கல்வின்ற பேர்ல. அப்ப அதன் மூலமா நமக்கு உண்மையான கண்டுபிடிப்புகள் வராது, மாணவர்களோட அறிவுத்திறன் மேம்படாது. ஒரு டிகிரின்றது கல்யாணம் பண்றதுக்காக வாங்குறது, இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை தெரியுமா? அப்ப சரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா உருவாக்கும். அடுத்து கனிம வளம் மற்றும் கடல் வள பாதுகாப்பு. நம்ம கிட்ட கனிம வளமே இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்கறது தான் வட இந்திய மேலாண்மைக்கு ஒரு ஆளுமைக்கு உண்டான அடிப்படை கோட்பாடுன்னு நினைக்கிறேன். இங்க ஒண்ணுமே கிடைக்கலையாமா, எல்லாமே வெளிநாட்டுல தான் கிடைக்குதாமா. ஆனா பழைய காலத்துல லட்சக்கணக்கில் இரும்பு அருவாள்களை, பாட்களை நல்லா நம்ம முன்னோர்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்ப உண்மையான கனிம வளம் எங்க இருக்கு, எப்படி கொண்டு வர்றது? கடல் வள பாதுகாப்பு, கனிம வளத்தை கொண்டு வர்றோன்ட்டு கடலையும் நிலத்தையும் அழிக்கிறது இல்லை, சரியான தரமான பொருட்கள் தேவைகள் அனைத்தும் மக்களுக்கு ஏற்றவாறு நிறைவேற்றப்படும். அடுத்து குழைமம்னா பிளாஸ்டிக், நெகிழினா பாலித்தீன், ரெண்டுமே ஒழிச்சிடலாம். நம்ம தாவரங்களை உபயோகப்படுத்தி சரியான கைப்பைகளை நம்ம கொண்டு வரலாம். குழந்தைகள் நலன் அறிவுச்சோலை. அன்புச்சோலைன்ற பேரு திராவிடம் காப்பி அடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம தானே சொந்தமா யோசிக்கிறோம், அவங்களால காப்பி தானே அடிக்க முடியும். அது எப்படிப்பட்ட அறிவை கொடுக்க வேண்டும், முதியவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு, சரியான பராமரிப்பு, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி உயிர் நேயத்துடன் செய்யும். சரிங்களா? கண்டிப்பா அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த அறிக்கைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.